இப்போ விசாலாட்சி கிட்ட என்ன பேசணும், குணசேகரன் கிட்ட என்ன பேசணும்னு யோசிச்சப்போ அவங்க கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை, தப்புன்னு தோணுச்சு. அவங்க நம்ம பேச்ச கேட்கிற நிலைமையில இல்லாம இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு உணர வைக்க முடியலையே. அதை விட்டுட்டு அவங்க கிட்ட மணிக்கணக்கா சண்டை போட்டா அது யாரோட முட்டாள்தனம்? அவங்களோட முட்டாள்தனமா நம்மளோட முட்டாள்தனமா? இல்ல பார்த்தா, இப்ப கூட நாங்க பிசினஸ் தொடங்கலாம் தான் நினைச்சோம். அதுக்கப்புறம் பிசினஸ்ல கேள்விப்பட்டேம்மா. அவங்க இன்னைக்கு நேத்து அப்படி பண்றாங்க. இப்படிப்பட்ட ஆளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி இந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? வீட்டை விட்டு போனா முன்னேறலான்னு போனீங்க. ஆனா அப்புறம் குழந்தைகளுக்காக திரும்பி வந்தீங்க. அவங்கள எரிச்சல் படுத்தி இப்படி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணுமா? அவங்கெல்லாம் புரியாதவங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன் நந்தினி, கதிரும் இந்த பொண்ணுக்கு அப்பா தானே? ஏன் அவங்கள அனுசரிச்சு ஒரு அக்கேஷன் பண்ணிருக்கலாமே? அப்பத்தா, அவங்க ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க அப்பத்தா. யார் அசிங்கப்படுத்தினாங்க? புத்தி இல்லாதவங்க தானே அசிங்கப்படுத்தினாங்க. அவங்க பேசுற வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுத்து பெருசுப்படுத்தணும்னு என்ன அவசியம் இருக்கு? வீட்டுக்குள்ள வர வார்த்தைகளையும் பொறுத்துக்க முடியலையே, வெளியில வந்து பாருங்க. எத்தனை பெண்கள் ஏச்சையும் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஒசரத்தை அடைஞ்சிருக்காங்க. அதைத்தானே நாம பார்க்கணும். அப்போ எங்க செயல்பாட்டுல தப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? தப்புன்னு சொல்லலம்மா. உங்க செயல்பாடு மாறிடுச்சோன்னு எனக்கு தோணுது. இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்திரம், கோபம் இதெல்லாம் சரியா பயன்படுத்தலாம். ஆனா அதையே நீங்க அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விவேகம் இல்லாத கோவம், பக்குவம் இல்லாத கோவம் திரும்ப நம்மள தாக்கும். இத்தனை நாள் கழிச்சு நான் உங்களை பாக்குறப்போ நீங்க வேற இடத்துல இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா சண்டை போட்டுக்கிட்டு வந்து பார்ட்டி ஹால்ல இருக்கீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதான்னு எனக்கு தெரியல. கொண்டாடலாம், தப்பு இல்லை. இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி. நான் உங்களை ஒரு கிரியேட்டரா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க ஒரு ஆர்டிஸ்டாவே இருக்கீங்க. உங்க முகத்தையே நீங்க கண்ணாடியில பார்த்துக்கிட்டு அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா தெரியலையா? மற்ற முகங்களை பார்க்கணும், வெளி உலகத்தை பார்க்கணும். அதனாலதான் நீங்க எல்லாம் கிரியேட்டர் ஆகணும்னு நான் சொல்றேன். அப்பதான் அப்போ பிள்ளைங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கற கொண்டாட்டம்னா இருக்கக்கூடாதுன்றீங்களா? கொண்டாட்டங்கள்லாம் வேணும், இருக்கணும். அது குழந்தைங்களுக்கு, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா இந்த கொண்டாட்டத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல என்ன நடந்தது? எவ்வளவு பெரிய சண்டை. இந்த பிள்ளைங்களுக்கு முன்னாடி நீங்க சண்டை போடுறீங்களே, அவங்களுக்கு மனசு எவ்வளவு பாதிக்கும், எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அதை தவிர்க்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க தானே யோசிக்கணும். அவங்க முட்டாள் கூட்டம். நீங்களாம் படிச்ச பெண்கள் இல்லையா? ஈக்குவலா சண்டை போட்டா அப்புறம் வித்தியாசமே தெரியாம போயிடுமே, படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும். இத பாருங்கம்மா, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வரல. எனக்கு அட்வைஸ் பண்றதுல நம்பிக்கையும் கிடையாது. என்னுடைய அட்வைஸ் உங்களுக்கு உதவாது. ஆனா ஒரு சின்ன வழியை ஏற்படுத்தும். ஒரு பெருவழிக்கான பயணத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையா? நீங்க நிக்கிற இடம் உங்க இடம். உங்க பெருவழியை தேடி புறப்படுங்க. தானா எல்லாருக்கும் அமைதி கிடைக்கும், உங்களுக்கு விக்டரி கிடைக்கும், நீங்க வின் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நான் வரேன்.
தான் ஏன் அப்படி பேசுனாங்க? என் சூழ்நிலை அவங்களுக்கு புரியலையா? நம்மளை வெறுப்பேத்துற மாதிரி அவங்க அவ்வளோ செய்றாங்க. எல்லாத்தையும் தாங்கிட்டு நம்ம அமைதியா போகணும்னு என்ன இருக்கு? ஏங்கா, நாம ஒரு காலத்துல அப்படித்தானே இருந்தோம். எவ்வளோ அடிச்சாலும் தாங்கிக்கிட்டு அமைதியா தானே போயிட்டு இருந்தோம். இவங்க தானே இப்படிலாம் இருக்கக்கூடாது, முன்னேறி வரணும், சாதிக்கணும், சம்பாதிக்கணும். நாங்க இப்போ இவங்களே வந்து இப்படி பேசிட்டு போறாங்க. அக்கா ப்ளீஸ்க்கா, இதைத்தான் அப்பதான் செய்ய வேணான்னு சொன்னாங்க. உங்களுக்கு புரியலையா? இப்படி நம்ம படபடன்னு யோசிக்கிறது, பேசுறது, ரியாக்ட் பண்றது, சண்டை போடுறது, இதெல்லாம் தான் நம்ம பலவீனம்னு நான் நினைக்கிறேன். நாம இந்த குடும்பத்தை மாத்தணும்னு நினைச்சோம். ஆனா நாமளே தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த குடும்பத்துக்குள்ள சண்டைக்குள்ள சிக்கி அதிலே உலட்டிட்டு இருக்கோம். ஜனனி, இவங்களெல்லாம் மாற்ற முடியாது. ஒரே ஆப்ஷன் உடைச்சிக்கிட்டு வெளில போகணும், அவ்வளோதான். இல்லக்கா, உடைக்க கூடாது. நாமளே இதை சரி பண்ணணும். இது நம்மளால முடியும். அப்பதான் சொன்னது 200% கரெக்ட் தான். நாம இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்லயே போய் சிக்கிட்டோம். இப்ப கூட பாருங்களேன், நாமளே தாராக்கு தப்பான எக்ஸாம்பிள் ஆயிட்டோம்ல. வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த சிச்சுவேஷன், சண்டை, இதெல்லாம் மறைக்கிறதுக்கு, மாஸ்க் பண்றதுக்கு இப்படி ஒரு பார்ட்டி அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நாமளே நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது தப்புக்கா. நாம இதை இப்படி பண்ணிருக்க கூடாது. ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிக்க இன்னொன்னு, இன்னொரு பிரச்சனையில இருந்து தப்பிக்க இன்னொன்னு, இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லை ஜனனி, அவங்க கண்ணு வாய் நம்ம சந்தோஷமா வாழ முடியாது. ஏன் முடியாதுக்கா? ஏன் என்ன பேசுற நீ? புரியாத மாதிரி பேசுற. மூத்தாரு விடுவாரா? இல்ல இது வரைக்கும் விட்டுருக்காரா? எங்கிட்டு போனாலும் புடிச்சு கொண்டாடணும். ஏன் தலையில பூச்சட்டியை போடல, ஹீட்டர் வெடிக்கல? என்ன பேசுற? எங்கிட்டு போனாலும் கொண்டாந்து வீட்டுல அடைக்கிறாங்க, திட்டம் போடுறாங்க. எப்படி ஜனனி? அதெல்லாம் எனக்கும் தெரியும்க்கா. ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? அவரு ஒரே ஒரு ஆளு வீட்ல இருக்கிற அத்தனை பேரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, மேனிப்புலேட் பண்ணி, எல்லார் மனசையும் மாத்தி இருக்கிற சூழலை எப்படி மாத்துறாரு?